வணக்கம். தமிழக முதலமைச்சர் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. பிரதமர் மோடியை சந்திச்சு 10 நிமிடங்கள் பேசியிருக்காரு. 4 கோரிக்கைகளை வச்சிருக்காரு. பொதுவாக முதலமைச்சர் ஆன உடனே போய் பார்க்கறாங்கன்னா அதிகப்படியான கோரிக்கை வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்க்கறப்ப 23 கோரிக்கை வச்சிருக்காரு. ஜெயலலிதா 29 கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸ்டாலின் 63 கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த கோரிக்கைகள் எல்லாம் வச்ச உடனே நிறைவேற்றி தரப்படுமான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான். ஆனா அதுலயே வெறும் 4 கோரிக்கை வச்சிருக்காப்புல யாரு? நம்ம வெட்டி தலைவர். அங்க 10 நிமிட சந்திப்பு முடிஞ்ச உடனே நேத்தைக்கு கேரளா முதலமைச்சர் காங்கிரஸ் மோடி அவரோட 40 நிமிஷம் பேசுறாரு. ஆனா விஜய் வெறும் 10 நிமிஷம் சந்திப்பு. சந்திச்சு முடிச்சு வெளில வர்றாப்புல ஊடகங்கள் காத்திருக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படின்ட்டு. அதே போல பலவித கேள்விகளை வச்சுக்கிட்டும் காத்திருக்காங்க. ஆனா விஜய் வழக்கம் போல ஊடக சந்திப்பை தவிர்த்து விட்டு புறக்கணித்து விட்டு வாகனத்தில் ஏறி போயிட்டாப்புல. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூப்பிடுறாங்க விஜய, முதலமைச்சர் விஜய சார் சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. முதலமைச்சர்கள் பிரதமரை பார்த்த பிறகு ஊடகங்களை சந்திக்கிறது ஒரு மரபு, அதை எல்லாரும் பின்பற்றி வர்றாங்க, அதை உடைக்காதீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது விஜய் காதுல விழுது. ஆனா கேட்காத மாதிரி கிளம்பி போயிட்டார். ஏன் ஊடகத்தை சந்திக்கல? வழக்கமா எல்லா முதலமைச்சர்களும் ஊடகங்களை சந்திப்பாங்க. ஏன் எதிர்கட்சி தலைவர் போனா கூட ஊடகங்களை சந்திப்பாங்க. ஏன் பிரதமரை பார்த்தேன், இந்த சந்திப்போட நோக்கம் என்ன, சந்திப்பின் விளைவு என்ன, இனிமே மத்திய அரசுக்கும் நமக்குமான உறவு என்னவா இருக்க போகுது, நிதி பங்கீடு எப்படி தரப்போறாங்க, என்ன மாதிரி செயல்பாட்டை முன்னெடுக்க போறோம், கோரிக்கைகளை எதை நிறைவேற்றி தரன்னு உத்தரவாதம் கொடுத்தாருன்னு விளக்கி பேசுவாங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாங்க. ஆனா இது எதையுமே செய்யாம வழக்கம் போல வாகனத்தை ஏறி அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாப்புல. இன்னைக்கு பார்த்தா இறங்கிட்டார் சென்னையில. ஒண்ணு டெல்லியில கிளம்புறதுக்கு முன்னாடி ஊடக சந்திப்பை நிகழ்த்திருக்கணும், இல்ல சென்னை விமான நிலையத்துக்கு வந்தவர்களாவது நிகழ்த்திருக்கணும். எதுவுமே இல்ல, ஒரு வாட்டுக்கு வீட்டுல போய் படுத்துட்டாப்புல. ஏன் ஊடகங்களை சந்திக்கிறதுல விஜய்க்கு இவ்வளவு தயக்கம், இவ்வளவு பயம், இவ்வளவு தொடை நடுக்கம்? ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு? ஒரு கட்சி தலைவராக இருக்கிறப்ப சந்திக்கல, ஒரு கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஊடகங்களை சந்திக்கல, பேட்டி அளிக்கலன்னா கூட சரி, அவரோட விருப்பம் உரிமை அப்படின்னு கூட கடந்து போகலாம். ஆனா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஆன பிறகு அதை தவிர்க்கவே முடியாது. பிரதமரை பார்த்த பிறகு ஊடகங்களை சந்திக்கணுங்கிறது மரபு, அதான் சரியா இருக்க முடியும். ஆனா சந்திக்காம கிளம்பி வந்துட்டாப்புல. இன்னைக்கு ஊடகங்கள்ல செய்தியாளர் சந்திப்பை விஜய் ஏன் தவிர்க்கிறாரு, செய்தியாளர் சந்திப்பை எப்பதான் விஜய் நிகழ்த்த போறாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க சரியா பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சது பிப்ரவரி 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ட்விட்டர்ல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியோட பேரை பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 அன்னைக்கு அறிவிச்சாரு. முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டில போட்டாரு. 2வது மாநில மாநாடு மதுரையில ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு போட்டாரு. இப்ப எல்லாத்தையும் கடந்து பார்த்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டு 3 மாதங்கள் 26 நாட்கள் ஆகுது இன்னைக்கோட சேர்த்தா. அதே போல 120 வாரங்கள் 6 நாட்கள்ல சொல்லணும்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு இன்றோடு சேர்த்து 846 நாட்கள் ஆகுது. இந்த 846 நாட்கள்ல ஊடகங்களை ஒரு முறை கூட விஜய் சந்திக்கல. அவர் போற வாகனத்துல ஒளிவாங்கி எடுத்து நீட்டினாங்கன்னா வாகனத்தோட கண்ணாடியை உயர்த்திடுவாப்புல. கூட்டத்துக்குள்ள வர்றப்ப ஒளிவாங்கி நீட்டினாங்கன்னா அப்படியே யார் முன்னையும் பார்க்காம குனிஞ்சுக்கிட்டே நடந்து ஓடிடுவாப்புல. ஏன் இவ்வளவு தயக்கம்? ஏங்க சந்திக்க மாட்டேங்கிறீங்க? கேள்விகளுக்கு பதில் சொல்றதுல என்ன பிரச்சனை? இது வரைக்கும் அவர் ஊடக சந்திப்பை நிகழ்த்தவே இல்லை. எங்க நிகழ்த்தான்னு பார்த்தா கத்தி படத்துல 20 நிமிஷம் ஆத்துவாப்புல. 2G இது காத்திலே ஊழல் பண்ண ஊரியா அப்படின்பாப்புல. சர்க்கார்ல பேசுவாப்புல. மெர்சர்ல படத்தோட இறுதி காட்சி அவரை கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ண பிறகும் கூட ஊடக சந்திப்பை நிகழ்த்துவாப்புல. எங்க? மெர்சல் படத்துல. ஆனா நிஜத்துல முதலமைச்சர் ஆனா கூட ஊடக சந்திப்புக்கு வாய்ப்பில்லை. அதே போல எந்த பேட்டியும் கொடுத்ததில்லை வரைக்கும்.
நீங்க பேட்டின்னா இங்க இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க வந்து வலையொலிக்கு நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இருக்காப்புல, அப்புறம் நம்ம அண்ணன் நடுதலை அப்படிங்கிறத தூக்கி வீசிட்டு கடாசிட்டு தாவேகாவோட பரிசுத்தமான ஆதரவாளராக மாறிக்கக்கூடிய அண்ணன் சபீர் அகமது அவங்களுக்கு பேட்டி தரலாம். ஏன் நீ பேட்டிகள் பல பேட்டிகளே வந்து ஆங்கிலத்துல வந்து பெய்டு இன்டர்வியூங்கிறாங்க. காசு கொடுத்து திட்டமிட்டு அந்த பேட்டி உருவாக்கப்படுது. அந்த பேட்டிங்கிறது அந்த பங்கெடுக்கக்கூடிய பங்கெடுப்பாளரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சௌகரியமா இருக்கும், கேள்விகள்லாம் இலகுவா இருக்கும், கேள்வியெல்லாம் முடிய கொடுக்கப்பட்டுரும். அப்ப அவர் அந்த பங்கெடுக்கக்கூடிய அவரை வந்து உயர்த்துற விதமா அந்த பேட்டி வந்து திட்டமிட்டு வடிவமைக்கப்படும். எந்த இடக்கு முடக்கான கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்படித்தான் பல பேட்டிகள் வந்து இங்க வந்து வடிவமைக்கப்படுது. அப்ப அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இருக்கப்ப கூட அந்த மாதிரி ஒரு சம்பிரதாய பேட்டி கூட கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஜி தமிழ்ல ஒரு பேட்டி விஜய் கொடுத்திருக்காரு, 1 மணி நேரம் வெளில வந்துச்சு தெரிச்சிடும் எல்லாமே. அப்படிப்பட்ட பேட்டி அனல் தெரிக்கும். நாங்க கடைசியா பார்த்தா பேட்டி வரல. ஜனநாயகன் படம் கூட திருட்டுத்தனமா வெளில வந்துருச்சு. ஆனா அந்த பேட்டி ஒரே 1 நிமிடம் கூட வெளில வரல. என்ன எடுக்கவே இல்லையே, கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை, எங்கிருந்து வர்றது? அப்புறம் NDTV சேர்ந்த பத்திரிக்காரங்க போயிருக்காங்க விஜயை பார்க்க, நீங்க ஒரு பேட்டி தரணும். உடனே விஜய் என்ன சொல்லியிருக்காப்புல, நான் பேட்டி தர்றேன், ஆனா கேமரா பூரா ஆஃப் பண்ணிடணும். நான் உங்கள்கிட்ட சில செய்திகளை சொல்றேன், நீங்க அதுல மானே தேனே பொன்மானேன்னு போட்டு நீங்க விஜய் இப்படி சொன்னாப்புல, விஜய் இப்படி எல்லாம் விருப்பப்பட்டாப்புல, இப்படிலாம் பிரியப்பட்டாப்புல அப்படின்னு நீங்க சேர்த்து ஏகப்பட்ட பிட்ட போட்டு நீங்க பேட்டி கொடுத்துருங்க. கேமரா ஆஃப் பண்ணி விட்டு நான் உங்களுக்கு பேட்டி தர்றேன், கேமரா ஆன் பண்ணி நீங்க போய் பேட்டி கொடுங்கன்னு பேட்டி எடுக்க போனவங்க பேட்டி கொடுத்த வினோதமான காட்சி தமிழ்நாட்டு அரசியலரங்குல நிகழ்த்தப்பட்டுச்சு. அதுக்கு உபயம் வந்து விஜய், அதுல வந்து பயன்படுத்தப்பட்டவங்க NDTV சேர்ந்தவங்க. இப்படி வந்து ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தாதற்கு ஒரே காரணம், விஜய்க்கு மேல் மாடி காலி, சுத்தமா காலி. அவர் வந்து ஒரு மேடை பேச்சு, விக்கிரவாண்டி மாநாடோ மதுரை மாநாடோ பரப்புரை கூட்டங்களோ எங்கேயும் வந்து அந்த காகிதம் இல்லாம A4 தாள் இல்லாம பேச முடியாது. ஸ்டாலின் பேசுறப்ப ஒரு துண்டு சீட்டு வச்சிருப்பாப்புல, அதை பார்த்து பாப்புல, ஆக அந்த வகையிலே அப்படின்னு பார்ப்பாரு. நாம அவரை பகடி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். ஆனா இவர் முழு நீள தாள் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் படிக்கிறாப்புல. மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு, மதுரை மத்தி, திருப்பரங்குன்றம், சோழவந்தான் அப்படின்னு அதை எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறாப்புல. அதை பார்த்து படிச்சா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய விஜய் விஜய் அப்படிங்கிறதையும் பார்த்து படிக்கிறாப்புல. அப்ப மேடையில வந்து உரையாற்றக்கூடிய ஒரு பேச்சாளரும் இல்லை, அதே போல சொந்தமா பேசக்கூடிய சிந்தனையாளரும் இல்லை. அவருக்கு அரசியல் புரிதலோ தெளிவோ எதுவும் கிடையாது. அவரோட அந்த திரைபிம்பத்தை மூலதனமா வச்சு அவரை வந்து இங்க மேலே ஏற்றிட்டாங்க. அதனால அவர் வந்து சொந்தமா பேசவோ விவாதம்னா எப்படி சொல்றது, இந்த வட இந்திய ஊடகங்கள்லாம் வரிசையா 4 பேரை வச்சுக்கிட்டு விவாதம் நடத்துறாங்க. இப்ப அண்மை காலங்களில் வந்து அது நடத்துறாங்க. அது போல விவாதங்களை பங்கெடுக்கவோ இல்ல பேட்டி அளிக்கவோ இல்ல பத்திரிகா சந்திப்பு நிகழ்த்தவோ அதற்கான அந்த அறிவு, அரசியல் புரிதல், அரசியல் பார்வை விஜய்கிட்ட கிடையாது. அவர்கிட்ட போய் டப்புன்னு மக்களவைக்கு மாநிலங்களவைக்கு என்ன வேறுபாடு சொல்லுங்க, திட்டக்குழுனா என்னன்னு சொல்லுங்க, ஒரு மாநில அரசோட அதிகார வரம்பு அதை பத்தி சொல்லுங்க, ஆளுநரோட அதிகாரம் என்னன்னு சொல்லுங்க, இந்த 356 சட்டப்பிரிவு எதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எதுக்கும் பதில் தெரியாது. பேந்த மொழிப்பாப்புல. இப்ப தலைமைச் செயலகத்துல அவர் உட்கார்ந்துருக்காப்புல இல்ல, உட்கார்ந்துக்கிறப்ப 2 பக்கமும் அதிகாரிகள் உட்கார்ந்து பேசுறாங்க. அத பின்னணி இசை போட்டு பார்த்தா அப்படியே பயங்கரமா இருக்கு. ஆனா சும்மா பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, ஒரு ஞான சூனியம், அரசியல்ல ஒண்ணுமே தெரியாத ஞான சூனியம் தான் விஜய். அப்ப இப்ப ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து தாவேகாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் ராஜீவ்னு பேரு, அவருக்கு வந்து ஒரு அமைச்சகம் கொடுத்திருக்காங்க. என்ன அமைச்சகம்னா சுற்றுச்சூழல் துறை. ஆனா அவர் பேசுறப்ப எனக்கு சுற்றுலாத்துறை கொடுத்திருக்காங்க, சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்படின்னு ஆரம்பிக்கிறாப்புல. பத்திரிக்காரங்க அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, ஏங்க அது வந்து சுற்றுலாத்துறை இல்லைங்க சுற்றுச்சூழல் துறைன்னு. ஆமா இல்ல நம்ம ரீடேக் போவோம் அப்படிங்கிறாப்புல. இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல ரீடேக் இருக்கு, இல்ல டப்பிங் பண்ணிக்கலாம், இங்க என்ன பேசினாலும் அங்க போய் டப்பிங் பண்ணிக்கலாம்ங்கிற அந்த வாய்ப்புகள், அந்த வசதிகள் இருந்தா விஜய் வந்து தாராளமா ஒத்துக்காப்புல, நான் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வர்றேன்னு. அங்க ரீடேக் எடுக்க முடியாது, டப்பிங் பண்ண முடியாது.
அப்ப அந்த நேரத்துல பேசணும், சமயோசிதமா கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு மேல வந்து கொஞ்சம் சரக்கு இருக்கணும் இங்க. ஆனா அதெல்லாம் இங்க இல்லைங்கிறதுனாலதான் பிரச்சனை. அண்ணன் சீமானவர்கள் வந்து எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு இப்பதானே வந்து குறைச்சிட்டாங்க. எத்தனை சந்திப்பு இங்கேருந்து மதுரைக்கு போறாங்கன்னா சென்னை விமான நிலையத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, மதுரை இறங்கினவன ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அங்க கலந்தாய் கூட்டம் ஆரம்பிக்கிறவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு, அது முடிஞ்சவன பத்திரிகையாளர் சந்திப்பு, சாயங்காலம் கூட்டத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, கூட்டம் முடிஞ்சவொடனே தனித்தனியா ஊடகங்களுக்கு ஒரு நியூஸ் 18 ஊடகம், தந்தி ஊடகம்னா தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் பேட்டி. இப்படி எத்தனை பேட்டி கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும், எவ்வளவு மணி நேரம் கேள்வி கேட்டாலும், எத்தனை கேள்விகளை வந்து திரும்ப திரும்ப தொடுத்தாலும் அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லி முடிச்சுட்டு பேட்டி 1.5 மணி நேரம் போனா கூட நேரமாச்சுப்பான்னு நான் சொல்ல மாட்டாங்க. கடைசியா எல்லாரையும் நோக்கி வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்பாங்க. யார்கிட்டையும் கேள்வி இல்லை அப்படின்னு எல்லாரும் அமைதியாருவாங்க. இல்லைன்னாம்பாங்க. அதுக்கு பிறகுதான் நன்றி வணக்கம் சொல்லிட்டு அண்ணன் கிளம்புவாங்க. ஒவ்வொரு ஊடக சந்திப்புலையும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டு யார்கிட்டையும் கேள்வி இல்லை இனிமேல் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அண்ணன் வந்து அந்த சந்திப்பை முடிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கருத்து, இந்த நாட்டை பத்தி இந்த மக்களை பத்தி அவ்வளவு கருத்து, அவ்வளவு தொலைநோக்கு பார்வை, அவ்வளவு சிந்தனை, அவ்வளவு அறிவுத்திறன் எல்லாம் இருக்கு. ஆனா இங்க ஒண்ணுமே கிடையாது விட்ட. அதனால எழுதி கொடுத்ததை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலாம் மேடையில, இல்ல தாளில் பார்த்து அப்படியே உணர்ச்சி வயப்பட்டு அப்படியே பொங்கலாம். ஆனா பத்திரிகா சந்திப்புல எழுதி தர முடியாது. அந்த நேரத்தில் கேள்வி கேட்பாங்க. கலைஞர் தொலைக்காட்சி ஒரு மாதிரி கேட்பான், புதிய தலைமுறை ஒரு மாதிரி கேட்பாங்க, நியூஸ் 18 ஒரு மாதிரி கேட்பாங்க, சன் நியூஸ் அவன் ஒரு மாதிரி கேட்பான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். கரூர்ல அந்த பேரவலம் நிகழ்ந்த பிறகு திருச்சி விமான நிலையத்துல நிக்காம ஓடி போனாரு. அந்த ஊடக சந்திப்பை மறக்கவே முடியாது. சார் 30 பேர் இறந்து போயிட்டாங்க சார் அப்படின்னு கேட்கிறப்ப நிக்காம அப்படியே விறுவிறுன்னு ஓடினாப்புல வேக்க விறுவிறுக்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு ரஜினிகாந்த் ஐயா அவர் வந்து அரசியல் கிடையாது, திமுகவையும் அதிமுகவும் சேர்க்க அவர் தான் முயற்சி பண்ணாருன்னு ஒரு செய்தி பரப்பப்படுது சமூக ஊடகங்கள்ல. அது தெரிஞ்ச உடனே அவரே முன் வந்து நான் பத்திரிகா சந்திப்பை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போதிய விளக்கத்தை கொடுத்துட்டு போறாரு. யாரா ஐயா ரஜினிகாந்த். அதே போல கொடுங்க, விஷாலுக்கு ஒண்ணு தெரியாதுங்க, விஷாலே சந்திக்கிறாப்புல. விஷால் 2016 பேசுறப்ப அவ்வளவு பெரிய விஷயம் கச்சத்தீவு, அந்த கச்சத்தீவை மீட்டாங்கன்னாப்புல, கச்சத்தீவை மீட்டாங்கன்னு விஷால் சொன்னாப்புல 16. அவரே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, பேசுறாப்புல. அவரே கேலி பண்றாரு விஜய் சந்திக்கிட்டு. பிரேமலதா கேலி பண்றாங்க. ஊடகங்கள் வந்து ஒரு பேசுபொருள் ஆக்குது, கேலி பண்ணுது. எப்ப சந்திக்க போறீங்கன்னு தேர்தலுக்கு முன்பாக அருண்ராஜ் கேட்கிறாங்க. அருண்ராஜ் கிட்ட எப்ப பத்திரிகையாளர்களை வந்து உங்க தலைவர் சந்திப்பாரு அப்படிங்கிறப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் எப்ப பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறாரோ, அதுவும் உண்மையா சந்திக்கிறாரோ அதுக்கு பிறகு தான் நாங்க சந்திப்போம், அதுக்கு அடுத்த நாள் சந்திச்சிருவோம் அப்படிங்கிறாப்புல. இப்ப முதலமைச்சரா விஜய் ஆயிட்டாப்புல, இனியே சந்திக்க மாட்டேங்கிறாரு. ஏன் சந்திக்கிறது இல்ல? விஜய் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்ன உடனே அப்பவே சொன்னோம், ஒரே ஒரு ஊடக சந்திப்புல விஜய் எதிர்கொண்டாருன்னா விஜயோட ஒட்டுமொத்த பிம்பம் சிதஞ்சு போயிடும். ஒரே ஒரு ஊடக சந்திப்பு தான். ஆனா அதனால பொத்தி பாதுகாக்கிறாங்க. ஜானரகிசாமி நீ எக்காரணம் கொண்டு ஊடக சந்திப்புக்கு போயிடாத அப்படின்னு விஜய்க்கு சொல்லிட்டாப்புல. இந்த பக்கம் புஷி ஆனந்த் வந்து பத்திரிகைக்காரங்க வந்து கேள்வி கேட்டா கும்பிடுறாப்புல. இல்ல அந்த ஒளிவாங்கிய பிடிச்சுக்கிட்டே நடக்கிறாப்புல, பதில் சொல்றது இல்ல. ஏன்னாங்க எந்த கருத்தும் இல்லை, எந்த கருத்தியலும் இல்லை, எந்த பார்வையும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. ராஜ்மோகனே பேசி ஒப்பேத்தி விடுறாப்புலையே, ஏதோ பேசி ஒப்பேத்தானே விடுறாப்புல. கேட்டா இவர் விஜய், எல்லாரும் விஜய் தான், நாங்கெல்லாம் பேசுறப்ப அப்புறம் என்னங்கிறாப்புல. இப்ப என்ன கூத்துனா, ஊடகங்கள் வந்து இத பேசுபொருள் ஆக்கிருச்சு. ஊடகங்கள் பேசுபொருள் ஆக்கி அதை வந்து செய்தியா போடுறாங்க. இன்றைய தினம் ஒரு கட்சி தலைவர் வந்து பத்திரிகை சந்திப்பை வந்து தவிர்ப்பார். எப்ப தவிர்ப்பார் அப்படின்னா, ஊடகங்கள் வந்து ஒருதலை பட்சமா செயல்படுது, பாரபட்சமா செயல்படுது, தனக்கு எதிராக வந்து ஒரு சதி பண்ணுது, கருத்துராக்கம் பண்ணுதுன்னு நினைக்கிறாருன்னா பத்திரிகை சந்திப்பை வந்து முற்றாக தவிர்ப்பார் குறிப்பிட்ட காலத்துக்கு. ஆனா எந்தவித காரணம் இல்லாம தவிர்க்கிற ஒரே ஆளு விஜய் மட்டும்தான். என்ன கூத்துனா, இன்னைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில அது ஒரு நியூஸ் கார்டா போடுறாங்க, செய்தி அட்டையா வந்து சமூக ஊடகங்கள்ல போடுறாங்க. எப்ப முதலமைச்சர் வந்து செய்தியாளர் சந்திப்பை எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு போடுறாங்க. அது ஒரு செய்தியா போடுறாங்க. செய்தியா வந்து ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்கு போடுறாங்க. எப்போது முதலமைச்சர் விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை எதிர்கொள்ள போறாரு, ஏன் தவிர்த்து வர்றாரு அப்படின்னு போடுறாங்க. அப்படி அந்த செய்தியை போட்டதுக்காக என்ன பண்ணுது தாவேக அரசு, மாற்று அரசியல். இந்த தாவேக அரசு என்ன பண்ணுது, உடனடியா வந்து
புதிய தலைமுறை தொலைக்காட்சியை அரசு கேபிள்ல 44வது இடத்துல இருந்து 61வது இடம் தள்ளுது. இந்த 41 இருக்குல்ல, அந்த 41 வரிசை எல்லா செய்தி ஊடகங்களும் வரும். புதிய தலைமுறை, தந்தி, நியூஸ் 18, நியூஸ் 7 அப்படின்னு வரிசையா வரும். அந்த வரிசையில புதிய தலைமுறையும் வரும். ஆனா அது சம்பந்தமே இல்லாம பின்னாடி தள்ளுறாங்க, 61 போறாங்க. 61ல அது தனியா அங்கிட்டு போயிடும். அப்புறம் அந்த 61 இடத்துல இருக்கிறப்ப அதுக்கு போதிய அந்த ஒளியளவு சரியா இருக்காது, அவ்வளவு தரமா கேட்காது, அது அவ்வளவு தரமா தெரியாது, அந்த சிக்கல் இருக்கு. அப்ப 44ல இருந்து எதுக்கு 61ல தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது வழக்கமா திமுக அதிமுக செய்யக்கூடிய அதே வேலை. அரசுக்கு எதிராக செய்தி போடுது, விஜயை குறி வச்சு செய்தி போடுது அப்படின்ட்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சி 44ல இருந்து 61க்கு மாத்துறாங்க. இதே புதிய தலைமுறை தொலைக்காட்சி விஜயை பத்தி எத்தனை செய்தி, எத்தனை நேரலை, எத்தனை பின்னணி பாட்டோடு எத்தனை அவ்வளவு போட்டிருப்பாங்க. விஜய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததே இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி தான். அவ்வளவு விவாதங்கள், அவ்வளவு செய்திகள், அவ்வளவு நேரலைகள். நேரலை போடுறப்ப நேர்மறையான தலைப்பு, பின்னணி இசை, பின்னணி பாட்டு, எவ்வளவு முக்கியத்துவம். ஆனா அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு நியாயமா ஒரு கேள்வி எழுப்புது, ஏன் பத்திரிகை சந்திப்பை எதிர்கொள்ள மாட்டேங்கிறாருன்னு. அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த கேள்விக்கு என்ன ஆகி போச்சு, நாளைக்கே சந்திப்பு எதிர்கொள்வாரு வாங்க அப்படின்னு கூப்பிடணும்ல. அதான வீரம், அதான ஆண்மை, அதான கெத்து. அதை செய்யாம புதிய தலைமுறை தொலைக்காட்சியை அரசு கேபிள்ல இருட்டடி பண்ற வேலையை தாவேகா பண்ணோம்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதனால இன்னைக்கு தப்பிக்கலாம். 20 நாளுக்குள்ள அரசு கேபிள்ல இருந்து ஒரு முதன்மை காட்சி ஊடகத்தை பின்னுக்கு தரலாம். 20 நாள் தானே இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அடி வாங்குறது தாங்க முடியல. ஆனா 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில மக்கள் மிகப்பெரிய கொடுமை எதிர்கொள்வான், கஷ்டப்படுவான், கவலைப்படுவான், கண்ணீர் விடிப்பான். விஜய்க்கு ஏன் வாக்கு சத்தம்னு யோசிப்பான். அப்ப எல்லாம் விஜயோட பிம்பம் சுக்கு சுக்கா உடையும். பத்திரிகை சந்திப்பை நிகழ்த்திட்டா விஜய்க்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும் அப்படின்னு பயந்துகிட்டு தானே சந்திக்க மாட்டேங்கிறாரு. அவர் பத்திரிகையாளர் சந்திக்காம இருந்தால் கூட முதலமைச்சராக உட்கார்ந்திருந்தா விஜய்க்கு ஒரு கருமாந்திரம் தெரியாதுங்கிறது இந்த 5 ஆண்டு காலத்துல மெல்ல மெல்ல புலப்படத்தான் போகுது. தாவேகா நாரத்தான் போகுது.